மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவிலான அன்பின் வாழ்க்கை கூட நாம் தெரிந்து கொள்கிறோம். மீண்டுமாக அடிப்படை சத்திய வேத பாடத்திற்கு கருணை காட்டும் சார்பாக உங்களுடைய யாவரையும் கிறிஸ்துவிலான அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். வாரம் நம்ம தேவனுடைய கிருபினால ஒவ்வொரு வாரம் வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நம்ம பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகத்துங்களா, பஸ்கா கடந்து போவதில் பாஸ்பவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம், அதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இந்த வாரம் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த பாடத்துக்கு காரணமாக நம்ம ஜபத்துக்கு வெள்ளம் முடியாது அன்பு சொல்ற ராஜேந்திர நம்மளை கூட அன்போட பேருக்கு மத்திய வாசம் சிறுவழித்தவனாய் கத்தார். நீர் ஒருவரே உண்மை ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தின் உண்மைகளை சொன்னார். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிழ்ச்சியை கொடுத்துக்கிறோம். தேவரின் பிள்ளைகளாக உங்களுடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் பரிசுத்தோட வல்லமையாக நாமத்தில் கடந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய கிருபையினால இந்த வருடத்தில் எங்களுடைய போக்குவரத்தை மாசத்து மட்டுமாக நல்ல உடல் பலத்தோடும் சுகத்தோடும் இப்படியாக தேவரே எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அழைக்கப்பட்டு இந்த லால்குடி பட்டணத்திலே வாரந்தோறும் தேவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மதத்துவமை நாங்கள் ஆராயத்தக்கதாக வாரந்தோறும் ஒரு தலைப்பின் கீழாக உங்களுடைய வேதத்தை நாங்கள் அறிய தெரிந்து கொள்ளத்தக்கதாக நேரத்தின் மீட்டிங் தந்திருக்கு. இப்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி இந்த நாளையும் காண்படி செய்து இந்த நாளையும் கூட இந்த பகல் முழுவதும் பிரசனங்களோடு வழிநடத்தி மறுபடியும் இந்த மாத நேரத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை ஒரு சிலராக அழைத்திருக்கு. எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளையும் பேச போகும் தாசரை நீர்தாமை மறைத்து இந்த நாளில் அவர் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் வசனங்களை நாங்கள் கவனமாக எங்களை மனதில் நினைவித்து அது 30-60 நூறுமாக கணித்தரத்த பிள்ளைகளாக குழந்தைகளை அதை வளர செய்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சமர்ப்பிக்கிறோம். வேறு எங்கள் ஆண்டவர்கள் மாதிரி எங்கள் ஆண்டவர்கள் நிச்சயம் குடும்பத்திலே நாமத்திலே தாழ்மை பணிவெடுக்க ஜீவனை நல்ல பிதாவே நாமே. நம்ம உணவு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நாகமானின் 7 முழுக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கலாம். எங்கள் வீட்டில் போய் கூட வாசிக்கலாம். ஸோ அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கூட பார்க்குறோம். பாடத்தினுடைய தலைப்பு நாகமானின் 7 முழுக்குகள். இந்த பாடத்தை நமக்கு தொகுத்து கொடுக்க முடியாது அவங்க சோதனை ஜான்சன் அவர்கள் அங்கோட கூட மிகவும் அன்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டுமாக இந்த வார நாட்களில் ஒரு நாளைக்கு நம்முடைய பிதாவாக தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் துதிகளும் சோதனரும் தேவனுக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பாடத்தின் தலைப்பு நாகமானின் 7 முழுக்குகள் அப்படின்னு பார்த்தோம். ஆனா உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அவரோட பேர் நாமான் தான் பேர். இங்கிலீஷ்ல சொல்ல போனா 7 டிபிகல் ஆஃப் த நாமான் அப்படின்னு தான் பேர். ஆனா அதுல வேதத்துல சொல்லப்பட்ட மாதிரி நாகமான் சொல்லக்கூடிய பேர் நாகமானே இருந்துச்சு. ஆனா அவர் உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமான் அப்படின்றது. இப்ப அந்த நாகமான் என்ன உங்களுக்கு தெரியும்? நாகமான் அப்படின்னு கேள்விப்பட்டா பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல கூட அவர் என்னன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் சொல்லுவாங்க. குஷ்டரோகத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். நாகமானது என்ன அப்படி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த காலத்துல அவர் இருக்கிற அவர் ஒரு சாதாரண ஒரு பிரஜாதியாரா இருக்கிறாரு.
அப்பதான் இருந்திருக்கிறார். யாரு? இந்த நாமான்றவர் தான் இருக்கிறாரு. வசனம் வாசிப்போம். 2 காட்சிகள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். அவர் என்னவா இருந்தாருன்னா குஷ்டரோகியா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சீரியா ராஜாவின் ஒரு படைத்தளபதியா இருக்கிறார். ஒரு எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஐபி மாதிரி அந்த இடத்துல இருக்கிறார் நாமானவர். அவர் எப்படின்னா ஆண்டவரிடத்துல ஒரு பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தார். எண்ணிக்கை உள்ளவன் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே நிறைய ஆளுகள் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு எண்ணிக்கை உள்ளவனா இருக்கிறாரு. அந்த யாருன்னா அந்த சீரியா நாட்டுல ஒரு ராஜாவுக்கு ஒரு தளபதியா இருக்கிறார் பெரிய. ஆனா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஒரு நல்ல ஒரு புத்திசாலியானாலும் நல்ல ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு எதுவுமே துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன வந்திருக்கிறார்? குஷ்டரோகியா இருந்திருக்கிறார். குஷ்டரோகமா இருந்திருக்கிறார். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் எந்த ஏரியால சீரியா அந்த நாட்டுலதான் இருந்திருக்கிறாரு. அந்த சீரியா பார்த்தீங்கன்னா ஈராக் பக்கத்துலதான் இருந்திருக்கிறார். அது கீழே தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு தான். ஆனா எல்லா அந்த நாடை சுத்தி எல்லாமே பெரிய பெரிய நாடுகள் தான் இருந்திருக்குது. ஆனா அந்த சீரியான்ற நாட்டுலதான் யார் இருந்திருக்கிறா? அந்த நாமான்றவர் இருந்திருக்கிறார். இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள அசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எது நாட்டு எந்தெந்த நாட்டை போய் நம்ம அடையணுமோ போர் செஞ்சு பிடிக்கிற வேலை இதேதான் உங்களுக்கு வேலையாயிடுச்சு. அங்க அப்ப பிடிக்கிறது, அங்க உள்ள ஜனங்களை எல்லாத்தையும் ஒரு அடிமைகளாக்கி வச்சுக்கிறது. இது மாதிரி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் பிடிக்கிறது. ஏன்னா ஏன் இளைஞர்கள் பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் எதுவுமே ஒரு முன்கூட்டி நின்று ஒரு போர் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதா இருப்பாங்க, ஒரு அடிமைகளா இருக்கு. அப்ப அந்த இடத்துல அவங்க பிடிச்சி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு அந்த மூக்குக்கு இடையிட்ட பொழுது ஒரு துவாரம் போடுவாங்க. அந்த ஆசிரியர் ராஜா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த துவாரம் போட்டு ஒரு மலையை மாதிரி போட்டுட்டு வரிசையை எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு 10 குதிரையை வச்சு அந்த செயினை கட்டி என்ன பண்ணோம்னா தர எழுதிருப்போம். ஒரு இறக்கமே இல்லாத மனுஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து போர் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு தாய் தன் பிள்ளைக்கு குழந்தை ஊட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தா கூட அந்த குழந்தை காலை பிடிச்சி செவத்துல அடிச்சுட்டு போயிடுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த இடத்துலதான் யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த நாமான் அப்படின்னு இருக்காரு. இந்த நாமானோட பாத்தீங்கன்னா ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார், ஒரு திறமைசாலி, எல்லாத்திலும் ஒரு புத்தியா ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர், ஒரு போர் சாப்பிட்ட செய்யக்கூடாது. அது வந்து அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு தளபதியா இருக்கிறார். அந்த தளபதிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மக கஷ்டம் உள்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகம் அப்படின்னு வந்துருச்சு. அந்த குஷ்டரோகிகள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த வேலை இருப்பாங்க. கண் கொண்ட முகமே ஒரு வளர்ச்சி கொடுக்க மாதிரி ஆயிடும், வேற விதமா இருக்கும். பாத்தீங்கன்னா குஷ்டரோகத்தின் விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சரீரங்கள் எல்லாமே அவங்க எல்லாமே நாள்பட ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா சீர்குலைஞ்சு போயிடும். ஒரு முகமே ஒரு அழகா இருக்க ஒரு முகமே இருக்காது, முகமே வேற மாதிரி அமைப்பாங்க. அந்த அமைப்புகள் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கே இல்லாம போயிருக்காங்க, சரீரமே மாறிடும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பாதிக்கும் போது என்ன லிவர் கிட்னி எல்லாமே பாதிச்சிடும். கடைசியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிரே போயிடும். அந்த உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு போயிடும். எந்த விதமான ஒரு மருந்து மாத்திரையும் அந்த நேரம் கிடையாது. ஒரு குஷ்டம் ஒண்ணு வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கடைசின்னு பாத்தீங்கன்னா உயிர் தான் போறதுதான் கடைசி, மண் தான் புறமா இருக்கும். அதே போலதான் அந்த ராஜா இருக்கக்கூடியதா ஒரு ஆசார குளத்துல போகக்கூடாதுன்ற இடத்துல அவர் யார் போயிட்டாரு பாத்தீங்கன்னா பூசிய ராஜான்னு ஒரு போயிட்டார். போகக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை என்ன போயிட்டோம்னா அவருக்கு என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்துருக்கு. அவர் எங்க போயிட்டாரு? பாளையத்துக்கு புறம்பா வெளியே போயிட்டாரு. அவர் ராஜாவா போய் உட்கார ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார முடியாத சூழ்நிலை என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பாளையத்துக்கு புறம்பா போகக்கூடிய அளவுக்கு அந்த ராஜா போயிடுச்சு. இந்த நிலைமைகளை அவங்களோட ஒவ்வொரு அவயங்களும் பாத்தீங்கன்னா இது நாள்பட கொஞ்சம் கூட ஒரு மனுஷ ரூபமா இல்லாதபடிக்கு மாறி போயிடும். அவங்களாம் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குகையோ ஒரு சின்ன ஒரு இடமா இருக்கக்கூடியதெல்லாம் இருப்பாங்க. அவங்க யாராவது சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமா வேண்டியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஏதாவது சாப்பாடு போடக்கூடிய இருக்கலாம், கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருந்திருந்தா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல
தான் இஸ்ரேல போய் இவங்க போர் செஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அடிமை பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அழைச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. படிஸ்டர் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்ப அந்த பெண்ணை என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுக்கு ஒரு அடிமையா ஒரு பெண்ணா கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சுன்னா வீட்டு வேலைக்காக வச்சிருக்கிறவங்க பார்த்துருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அந்த குஷ்டரோகியா இருக்கக்கூடிய அந்த நாகமான பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரு? அந்த எஜமானி அம்மா. ரொம்ப என்னதான் கணவரா இருந்தாலும் ஒரு அளவு தான் நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது உடம்பு வாழடிக்க ஆரம்பிச்சு நாள் பட ஒவ்வொரு பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும் போதா இந்த சிறு பெண் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து அப்ப நாச்சியார்னா யாருப்பா? ஒரு முதலாளி அம்மா, எஜமான்ற மாதிரி. அந்த அவங்க சொல்றது திருநெல்வேலி சைடுல பாத்தீங்கன்னா நாச்சியார் இருப்பாங்க, காரக்குடி சைடு பாத்தீங்கன்னா அவங்க கவுண்டர் அம்மான்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஊர்ல சொல்ற மாதிரி நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். என் ஆண்டவர் சமாரியத்தில் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அங்க போனா இவரோட குஷ்டரோகம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பெண்ணு என்னவா இருக்கிறாரு? ஒரு அடிமை பண்ணா ஒரு வீட்டு வேலைக்காரி பண்ணாரா வந்திருக்கிறாரு. ஆனா இவருக்கு என்ன பார்த்தனா இவருக்கு ஒரு மெயினா ஒரு குஷ்டம் தீர்ணுன்றதுக்கு தான் போயிருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த குஷ்டம் மருந்தே முதல் கிடையாது, இது கடைசியா என்னன்னா மரணம் தான், நீ வீட்டு வேலை வைக்கிறதுக்கு வேலையை மட்டும் பாருன்னு சொல்லு. ஆனா என்ன நாமான்னு சொல்லியிருக்காரு பார்த்தா இந்த பெண்மணி சொல்லியிருக்குல்ல ஒரு வார்த்தை, அது என்னதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாரு, அவர் ராஜாட்ட போறாரு. போன உடனே என்ன பண்றாரு, ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஐபி போனோம்னா அந்த ராஜாட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, நீ தாராளமா போலாம்ப்பா, நீ போறது முக்கியம் கிடையாது, நான் உனக்கு ஒரு லெட்டர் தரேன், இந்த லெட்டர் எடுத்துட்டு போய் நீ போய் கொடு, கொடுத்தீங்கன்னா அடுத்தது அதுல என்ன நடக்க போறதுன்னு சொல்றேன்னு சொல்றாரு. படிங்க சார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும், சும்மா போறாரு, நம்ம போற இடத்துக்கு என்ன பண்ணா சும்மா போகக்கூடாதுனால எவ்வளவு கொண்டு போறாரு, 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், சும்மா போகக்கூடாதுனால, ஏன்னா நாடு விட்டு நாடு போற மாதிரி ரொம்ப அதிகம் ரொம்ப தூரம் போறதுனால என்ன பண்றாருன்னா 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல். அப்ப இது என்னன்றதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். அப்ப மாற்று வஸ்திரங்கள் அடிக்கடி நம்ம துணி மாத்திக்கிட்டே இருக்குல்ல, ஏன்னா ஒரு உடம்பு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கனால அவருக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சு விடும் போது சந்தோஷமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு ராஜா அனுப்பிச்சு விடுறாரு. ஏன்னா இவரு போயிட்டு வந்தாதான் இவருக்கு ஒரு சேஃப். ஏன்னா ஒரு பட தலைப்பதி எல்லாத்திலையும் ஒரு கோச்சா செய்யக்கூடாதுனால, நீ நல்லா இருந்தா எனக்கு ஒரு சந்தோஷம்னால உடனே ஒரு அனுப்பிச்சு விடுறாரு. சந்தோஷமா எல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. நேரா போனாரு இஸ்ரேல் ராஜா அங்க போறாரு. அந்த போய் இந்த நிருபத்தை போய் கொடுக்குறாரு. அது யார்கிட்ட கொடுக்குறாரு? இஸ்ரேல் ராஜான்னு தான் போட்டிருக்குது. அவர் ராஜா பேர் என்னன்னு தெரியல. இஸ்ரேல் ராஜாவினும் அந்த நிருபத்தை கொடுத்தான் இருக்கும்போது அந்த இஸ்ரேல் ராஜாவோட பேர் என்னன்னு தெரியல. யோராம். அவங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு 10-12 வருஷமா ஒரு ராஜாவை எடுத்து பண்ணிட்டு தோங்குறாரு. யோராமை பத்தி பார்க்க தேவையில்ல, படிங்க சார். 2 ராஜாக்கள் 5, 6, 7 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ஆனா அந்த பொண்ணு யார சொல்லி இருக்குது? தீர்க்கதரிசிட்ட, எலிசா தீர்க்கதரிசிட்ட தான் போகணும்னு சொல்லி இருக்குது. ஆனா இவர் நாமான் எங்க வந்திருக்கிறாருன்னா இஸ்ரேல் இருக்கோட ஒரு ராஜாட்ட வந்திருக்கிறாரு. ராஜா என்ன யோசிக்கிறாருன்னா, ஏதோ ஒரு காரியம் செய்ய போறா, நம்மள ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் லெட்டர் விடுறான். இவனை குணப்படுத்துறது நான் தேவனா, நான் கடவுளா, என்கிட்ட வந்து இந்த லெட்டர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே சொல்லிட்டு ஆத்திரமாயிட்ட சட்டையில கிழிச்சு போட்டுக்கிறார். படிக்க சார்ந்தது 7ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை
வசனத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். நான் தேவனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ண போறேனா, என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போறேன்னு சொல்லி தன்னுடைய சட்டையை போட கிழிச்சு எல்லாத்தையும் விட்டு போயிடுறாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு, உடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போய் எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஏன்பா அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கிற, நீ நேரா இங்க வா, உடனே என்ன பண்ணணுமா நான் பண்ணி நான் குணமாக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா எலிசா தீர்க்கதரிசிட்ட போறாரு. போன உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உடனே அவர் கூட இருக்கிறார் தீர்க்கதரிசின்ற ஒரு வேலைக்காரனை விட்டு அவர் வருவாரு, நாமான ஒருத்தர் வருவாரு, அவரை போய் நம்ம யோர்தான் நதியில போய் 7 முழுக்கு போட சொல்லி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட சொல்றாரு. ஆனா நாகமான் என்ன நினைச்சிருப்பாரு, வரும்போது நமக்கு பயங்கரமா வரவேற்பு கொடுத்திருப்பாரு. வரவேற்பு கொடுத்து சட்டையெல்லாம் கலட்டி என்னென்ன பண்ணணுமோ தொடச்சி அடிச்சு என்னென்ன செய்யணுமோ நினைச்சு பலவிதமான கனவுலாம் கண்டு வந்திருப்பாரு. ஒரு நேரம் வந்த உடனே இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். சுத்தமாய் என்று சொல்ல சொன்னானோட நான் அவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. ஏன்னா ஒரு நாட்டு ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு தளபதியா இருக்கிறார். இவரு கீழே அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க. நான் இவ்வளவு பெரிய மனுஷன் அந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண தீர்க்கதரிசி ஒரு வேலைக்காரனை பார்த்து என்னை அனுப்பிச்சு விட்டுட்டு யோர்தான் நதியில போய் முழுவனா, நான் முழுவனா, நான் என்ன நினைச்சு வந்தேன், என்னால தொட்டு தடவி என்ன பூசி என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணி குணமாக்கிட்டு நான் நினைச்சு வந்தேன். ஆனா இவரு என்னன்னு பார்த்தீங்கன்னா போய் முழுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. திருப்பி படி சார். 11ஆம் வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இந்த மாதிரி இவர் நினைச்சிருக்காரு, இந்த மாதிரி செய்வாரு போவாரு. ஆனா இவரு என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டாரு, யோர்தான் நதியில போய் முழுக்கு போட்டு சொல்லிட்டாருங்க. எங்க ஊர்லயும் தான் இருக்குது, 2 இருக்குது, ஆப்னா பர்லா போன்ற 2 ஆறு இருக்குது. அதிலே நான் அங்கேயே குளிச்சிருப்பேனே, அங்கேயே முழுகிருப்பேனே, அதை விட்டு போட்டு இங்கே போய் யோர்தான் நதியில போய் முழுக சொல்றாருந்தா ஏன் யோர்தான் நதியில சொல்லப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுதல் சொல்லப்பட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கரங்களா இருக்குன்றார். அந்த நதி ஒரு நதி மாதிரியே இருக்காது. சாதாரணமா நம்ம இறங்கி போய் குளிக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண ஒரு கிளியரா இருக்காதுன்றார். ஒரே கலங்களா இருக்குமா. அதை பார்த்துட்டு தான் சொல்லிருக்கிறாரு, இந்த நதியில எப்படி நாம குளிப்பணும், நாம முழுங்கன்னு தேவையே இல்லையே, எங்க ஊர்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சாதாரணமா சொல்லி முழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறப்பதான் அவர் கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஐயா அவர் என்ன சொல்லிட்டாரு, 7 மலைக்காடு தாண்டி அந்த மரத்து மேல ஏறி ஒரு கொப்பை குச்சி அந்த கிளைய சூடு பண்ணி ஃபுல்லா உடம்பு போல தேய்ச்சிக்கிட்டு அதுதான் பண்ண சொன்னாரு. என்ன சொல்லிட்டாரு, போய் யோர்தான் நதியில போய் 7 முழுக்கு தானே பண்ண சொன்னாரு, அதை செஞ்சுட்டா போதும் ஐயா, எல்லாம் குணமாயிருமே அப்படின்னு சொல்றாரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஒரு காரியம் செஞ்சிருப்பாங்க. 7 மலை தாண்டி போனோம், 7 மலை போனோம், கடல் தாண்டி போனோம், அந்த கொப்பை பிடிக்கணும், என்னால செய்யணுமா செய்யணும் செஞ்சிருப்பீங்களா. இவர் அதெல்லாம் ஒரு செய்ய சொல்லி என்ன சொல்லிட்டாரு, 7 முழுக்கு போய் முழுவதும் தானே சொல்றாரு, அதை நீ தாராளமா செய்யலாமே. அவரோட உதவிக்காரர் சொல்றாரு, ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் மோடி சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்ப சொன்ன உடனே சரியான வார்த்தையை தான் இருக்குன்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு, சரிப்பா நீ சொல்ற மாதிரியே நான் யோர்தான் நதியில போய் நான் போய் இறங்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இறங்குறார். முதல் முழுக்கு போறாரு. போட்ட உடனே பாக்குறாரு, குணமா ஆகல. என்ன பாட்டு சொன்னீங்க, இன்னும் அப்படியேதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப திருப்பி 2வது முழுக்கு போறாரு. போட்டு ஏத்துக்கிறாரு, அப்படியேதான் இருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப கடுப்புல இருக்கார், ரொம்ப கோபத்துல இருக்கிறார். ஏன்னா இவர் அங்க தளபதியா இருந்துட்டு இங்க வந்து முழுக்கு போட சொல்றாருன்னு சொல்லிட்டுனால இவரு அவ பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயா 2 போட்டுட்டீ, இன்னும் 5 தான், 5 மட்டும் போட்டுட்டீங்கன்னா குணமா இருக்காரு, கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்து செய்யுங்க. அப்ப என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா திருப்பி 5 போறாரு.
5 போட்டு எந்திரிக்கும் போதும் பாக்குறாரு, என்னப்பா 5 போட்டுட்டேன், இன்னும் அப்படியே தான் இருக்குது, எல்லாமே இன்னும் மாறவே இல்லை ஐயா, இன்னும் 2 தான் இருக்கு, இன்னும் 2 முழுக்கு தான் இருக்கு, அதை போட்டுட்டுனா உள்ள மாறிட போட்டாரு, கொஞ்சம் பொறுமையா செய்ய அப்படின்ட்டாரு. திருப்பி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா 7வது போறாரு, 6 முழுகுறாரு. 6 முழுக்கி உடனே பாக்குறாரு, என்னப்பா 6 வந்துருச்சு சார், இன்னும் ஒன்னே தான், கடைசியா ஒண்ணே இதை மட்டும் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குணமா இருக்கிறாரு. அப்ப 7வது முழுக்கு போட்டு ஏந்திருக்கிறார். ஏச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய போல இருக்கிற மாதிரி நல்லா சுத்தமா அவருடைய மேனி எப்படி இருந்துச்சுன்னா குழந்தைய போல அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. பழைய நிலைமைக்கு எப்படி இருந்துச்சோ உடனே அவரை பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு அவ்வளவு ஒரு பவர் வல்லமை இருக்குதா, இல்ல அந்த யோர்தா நதியில தண்ணிக்குள்ள அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்ப இந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தேவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையா யோசிப்பாரா இல்ல யோசிக்கிறார். ஏன்னா அவரோட ஊர்ல இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் பார்த்திருப்பார். இங்க போய் ஏன்னா இது குணமே ஆக்க முடியாதுன்னு சொல்லியாரு. கடைசியில அவரோட உயிர் தான் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவரு சொன்னது என்னன்னா 7 முழுக்கு போறன்னு சொன்னாரு. அந்த தண்ணிக்கு இவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன போறாரு பார்த்தா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். சிறு பிள்ளைகளை போல அவனுடைய மாம்சம் எப்படி ஆச்சுன்னு மாறி சுத்தமாயிட்டா அப்படின்றாரு. சுத்தமாயிட்ட பிற்பாடு என்ன பண்றாரு, நாம பழையபடியே ஊர் கிளம்புறாரு. நம்மளும் நமக்கு ஒரு தேவன் ஒரு காரியம் செஞ்சுட்டாரு, நம்ம நினைச்ச காரியங்கள் நமக்கு தேவையான காரியங்கள் செஞ்சுட்டோம்னா நம்ம என்ன நினைப்போம், தேவனுக்கு முதல் நன்றி சொல்லதான் பார்க்கணும். நமக்கு ஒரு தேவன் ஒரு உதவி செஞ்சுட்டாரு, ஒரு காரியம் நமக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னா முதல் நம்ம மறந்துடக்கூடாது. முதல் தேவனுக்கு முதல் நன்றி சொல்லக்கூடியதா இருக்கணும். ஒரு உடனே நேரம் என்ன பண்றாருன்னா எலிசா தீர்க்கதரிசிட்ட போறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் கொண்டு காணிக்கையெல்லாம் இருக்குல்ல, அந்த காணிக்கையெல்லாம் நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, சொன்ன உடனே நான் செஞ்சுட்டு எனக்கு குணமாயிடுச்சு, இந்த காணிக்கையெல்லாம் நீங்க வாங்கிக்கங்க அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த காணிக்கையை முக்கியம் கிடையாது, எனக்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது, அந்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் உனக்கு சொல்லிட்டேன், நீங்க அதை செஞ்சுட்டீங்க, எனக்கு இந்த காணிக்கைலாம் எனக்கு வேண்டாம், நீங்க சந்தோஷமா போக அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. உடனே நாமான் சொல்றாரு, அடியேன் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நான் குணமாயிட்டேன், நான் போறேன். நானு போகும்போது ராஜா வயசானவர் படி அவர் கோயிலுக்கு போவாரு, அப்ப அடியேன் வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பழைய சார் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன் என்று சொல்லிட்டு நான் வாங்க வேண்டாம் சொல்லி என்ன பண்றாரா, தட்டுதல் பண்ணிட்டார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பாபா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம்னா இவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ராஜா கிட்ட போறேன். நான் போகும்போது ராஜா வந்து அந்த கோயில சாமி கும்பிடும் போது அவரை குளிக்கும் போது, ஏன்னா வயசானவர் இவர் தான் போகணும், தளபதி தான் போகணும், குளிக்கும் போது இந்த அடியை நான் குனியும் போது அந்த தேவன் அங்க உள்ள சாமிக்கு நான் வந்து குனியாத போது என்ன மன்னிச்சு அவர்னு சொல்றாரு, நீ நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வாப்பான்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி அனுப்பிவிடுறாரு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் அங்க உள்ளது நகைக்கு எப்படின்றத பார்க்க போறோம். 10 தாலந்து வெள்ளி கொண்டு போயிருக்கிறாரு, 6000 சேக்கல் பொண்ணு மற்ற மாற்று வசனங்கள் பார்க்க போறோம். அப்போ 10 தாலந்து நான் பார்த்தீங்கன்னா 40 × 10 400 கிலோ வெள்ளி கொண்டு போயிருக்கிறார். அங்க இருந்து எடுத்து வந்துருக்கிறார். யாருக்கு? இவரோட செலவுக்காக 400 வெள்ளி. அடுத்தது 6000 சேக்கல் பொண்ணு 69,000 கிராம். ஒரு பவுன்ன்றது 8 கிராம்
8 கிராம்ன்றது ஒரு பவுன். அப்போ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 69,000 கிராம் 8 கிராம் 8,625 பவுன் கொண்டு வந்துருக்காரு. இப்போ நம்ம யார்கிட்ட இருக்குங்களா இந்த 8,625 பவுன்? எல்லாத்து வீட்லயும் இருக்கிறது போட்டா கூட இவ்வளவு வராது. இவ்வளோத்தையும் எடுத்துட்டு வராது. யாருக்கு கொடுக்கறதுக்கு? யார் குணமாக்குறாங்களோ அந்த அளவுக்கு. இன்னமும் இந்த இஸ்ரேல்ல இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இருக்கும் அந்த மாதிரி சேக்கன்ற படப்படிதான் நடந்துட்டு கிடக்குது. படிஸ்டர் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது. ரிம்மோன் கோவிலுக்கு போகக்கூடாது. ராஜா போறாரு. இந்த போறதுக்கு முன்னாடி யாருக்கு போறா? இவர்தான். ஏன்னா இவர்தான் தளபதி போவாரு. நான் அவருக்கு கைலாந்து கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். ராஜா கீழே வயசானவர் புனியும் போது இவரும் பணியணும். அது பணியக்கூடிய போது நான் அந்த இடத்துல வந்தாதபடிக்கு அடியே நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி பணியார். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான். சொல்லி முடிச்சுட்டா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நீ சந்தோஷமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. பணியார் 23ஆம் வசனம். அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அப்ப யார் வேலைக்காரனா? தீர்க்கதரிசி கூட ஒரு வேலைக்காரன் இருப்பாங்க, கேயாசி இருப்பார். அவரு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவரு குறைக்க தெரியாத மனுஷன், இவ்வளவு நகை பணத்தெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறாரு, இவரு தான் வாங்காம இருக்கிறாரு, நம்ம வாங்காம இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் எங்க பண்றாரு, இங்கிட்டு இப்படி போன ஒருபாடு நாகமான் பின்னாடி போயிருக்கிறாரு. போயிட்டோன்னு என்ன பண்றாரு, நாகமான் பார்த்துட்டு என்னப்பா வேணும் கொடுக்கிறாரு. அப்ப சொல்றாரு, எங்க தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாங்க, அவரோட பையன் எப்ராஹிம் மலையிலிருந்து 2 பேர் வராங்க, அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அனுப்பிச்சு வாங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கிறாரு. அப்புறம் தான் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, 1 தாளந்தான் கேட்டுக்கிறாரு, இவருக்கு 2 தாளந்து வெள்ளியும் மாற்று வசனம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கிறார். அப்ப என்ன சொல்லிருப்பாரு பெரிய மனுஷன், நான் கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டாரு, இவர்கிட்ட போய் கொடுத்து அனுப்பிச்சு கேட்டு விட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. பெரிய மனுஷனுக்கு லாய்க்கு இல்லாம நினைக்கிற கூட சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு இவர் என்ன பண்றாரு, ஒரு கெட்ட ஒரு அவமானத்தை யார் கொண்டு வந்துட்டாரு, இந்த கேஎஸ் வர சொல்லிட்டாரு. அப்ப கேஎஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரம் என்ன பண்ணிட்டாரு, திருப்பி வண்டியில உங்களுக்கு கொடுத்து வச்சு அனுப்பிச்சு விடுறாரு. கேஎஸ்க்கு யாரு, நாகமான் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு ஒரு பாதுகாப்பு வழியில வந்துட்டு உடனே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு வண்டி இவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இவரு போய் என்ன பண்றாரு, வீட்டுல எல்லாத்தையும் வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாதபடிக்கு எங்க வந்து நிக்கிறாரு, தீர்க்கதரிசி கிட்ட வந்து நிக்கிறாரு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிச்சு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என்ன கேட்கிறார் தீர்க்கதரிசி கேட்கிறானா, அவர் வரும்போது நீ வாங்கும் போது என் மனம் உன்னோட பேசலையா கேட்கிறார். நான் வாங்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும், என் மனசு உனக்கு உன்னை பத்தி தெரியுங்க, என் மனோட பேசவே இல்லையா அப்படிங்கிறார். பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடுகளையும் பாடுறதுக்கு இது காலமான்னு கேட்கிறாரு. அன்னைக்கு இப்பயும் தான் கேட்கிறோம், இப்பயும் காலமா? அது வீடு வாங்கணும், வீடு மேல வீடு கட்டணும், சொத்து மேல சொத்து வாங்கணும் கொள்ளணும்னு சொல்லி இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே இது காலமானா இன்னைக்கு காலமா? நம்ம எல்லாம் விரும்புறது இல்ல. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, பின்னாடி ஒரு 10 தோப்பு இருக்குது, போதப்படுது, அதுக்கு மேல வேணாம். கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் நீ ஆசைப்பட்டு பணத்தை பற்றி நீ வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் வாங்கறதுக்கு ஆசை இருக்குதுல்ல, இதெல்லாம் உனக்கு காலமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றா, நாகமான்ட்ட இருக்கக்கூடிய அந்த குஷ்டம் குணமாகி யாருக்கு போயிடுச்சு பார்த்தீங்கன்னா கேஆர்சிக்கு போயிடுச்சு. காலங்காலமா வர்க்கமா போற மாதிரி ஆயிடுச்சு பண்றாரு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும்
நாங்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இப்போ எழுதியிருக்கிறோம். வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு நிழலாக இருக்கக்கூடியதான் பார்த்துருப்போம். நம்ம பொருளாதார பொருளை தான் நம்ம பார்க்கிறோம். எல்லாமே இப்ப நடந்த சம்பவம் ஒரு நிழல். இப்ப நம்ம பொருளா தான் பார்க்கிறோம். இப்ப நமக்கு எல்லாமே என்ன இருக்குன்னா, நம்பிக்கை உள்ளபடிக்கு முன்பு எழுதியிருக்க எல்லாம் நமக்கு என்னவா இருக்குதா, போதனைகளாக இருக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வசனம் படிங்க சார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான படிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். நம்ம பார்க்க போறது இவ்வளவு வரைக்கும் நம்ம நிழலதான் பார்த்துட்டு பொருளை பார்க்க போறோம். அப்ப இவ்வளவுதான் இந்த 7 முழுக்க நான் என்னென்னதான் பார்க்க போறோம். அதே போலதான் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்னாரு லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அல்லாமலும், லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே அப்பே சொல்றாரு. யார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சீரியா தேசத்துல உள்ள நாமான் குணமான மாதிரி யாருமே ஆகல. அப்ப சொல்லும்போது ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளே தான் ஆண்டவர் சொல்றாரு, நறுக்குன்னு ஒரு கொத்து வச்ச மாதிரி சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்மளால குணம் ஆக முடியாது. அப்ப சீரியான்ற தேசத்துல நாமான் ஒருத்தர் இருந்தா அவங்க கூட குணமாயிட்டான். ஆனா நீங்க ஆகவில்லைன்னு சொல்லி இது எப்படி சொன்னாரு பார்த்தா, சத்தியத்தின்படி அவங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப என்னதான் சொல்ல போறாரு? இப்ப நிழலாக்கப்பட்டது பொருளாக சொல்லப்படுது. என்னதான் சொல்ல போறோம்னா, ஒரு சத்தியம் இருக்குது. நாகமான்ற ஒரு வார்த்தையில ஒரு சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தின்படிதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தோம்னா, இது முழுக்க பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஞானஸ்தானத்தை பத்தி தான் பேச போறாரு. நம்மளை ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்காக தான் பேச போறாங்க. ஞானஸ்தானம் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இது ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லப்பட்ட குஷ்டரோகம் அப்படிதான் பார்க்க போறோம். அப்ப குஷ்டரோகம்னா என்ன? அப்ப நாகமான் அப்படின்னா யாரு? குஷ்டரோகம்னா என்ன? நாகமான் குணமடைஞ்சதுன்னா என்னன்னு பார்க்க போறோம். 7 முழுக்குகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். முதல் குஷ்டரோகம்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த நாகமான் சுத்தமாகப்பட்டதை பார்க்க போறோம். 7 முழுக்குகள்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். அன்னைக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தா குஷ்டரோகம் இருக்கப்பட்டதுன்னா இந்த மாதிரி ஒரு புகைகளும் ஒரு கல்லறி கொண்ட மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துலதான் போடுறாங்க. சமையா இருக்க மாதிரி. இப்ப அது குஷ்டரோகம் வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் காப்பான்னு பார்த்தா ஆசாரியர்கிட்ட தான் போய் காமிப்பான். ஆசாரியர் தான் போய் சொல்லணும், இவருக்கு குணம் இது குஷ்டம் இருக்குது இல்லைன்றதா சொல்றாரு. அப்ப குஷ்டரோகிகளை குறித்தும் இஸ்ரவேலுக்கு தேவன் என்ன பண்ணப்படுகிறா, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறார். படிங்க. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. வியாதி எங்க இருக்குது? தலையில இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. அவன் வியாதி எங்க இருக்குதா? தலையில இருக்குதா? அவன் என்ன சொல்ற, தாயை மூடிக்கொண்டு எப்படி இருக்கணும்னா தீட்டு 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 சத்தமிட்டே சொல்லி கொண்டு இருக்கணும். அவன் தனியே எங்க இருக்குன்னா, அவனோட குடியிருப்பு எங்க இருக்குன்னா தனியா தான் இருக்கணும். அது எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே தான், வெளியே தான் இருக்கக்கூடியதுன்னு சொல்லிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போதா அர்த்தப்படி என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏசாயா 64:6. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இந்த தீட்டு யாரை பத்தி சொல்றாருன்னா, நம்ம சத்தியத்தை அழைக்கக்கூடியவர்களை பத்தி பேசுறாரு ஏசாயா. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அழைத்துக் கொண்டு போகிறது. இயேசுக்குள்ள வந்தவங்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தீட்டானவர்களை போல இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் இலைகளை உதிர போல நாங்க இருக்கிறோம். நாங்களும் கந்தைகளை போலதான் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெருசா ரொம்ப மரியாதை கொடுத்தா நம்மளால இருக்கலாம் முடியாது. இயேசுக்குள்ள வந்த
13 கொரிந்தியர் 4:13 தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். துடைக்கிற போலவும் அழுக்கை போலவும் ரொம்ப கந்தனால இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மள ஜனங்க கூட தான் வச்சிருப்பான்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு எதை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்துதான் நமக்கு அது குஷ்டம் வருது. அப்ப தலையினது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் மூலதான் வருது. ஆதாம் தான் அந்த ஆதாம் மூலம் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருக்குன்னு சொல்றாரு பார்த்தா, அவர் செய்த பாவத்தினாலதான். அன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, மனசாட்சியின் காலம் சொல்றாரு. அந்த மனசாட்சியின் காலத்தின் படிதான் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு பாவம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியல. ஆனா இருந்தாலும் தண்டனை நீதி கொடுக்கப்பட்டாச்சு. என்ன நீதி? பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுத்தாச்சு. அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தோம்னா என்ன ஆச்சுன்னா மரணம் தான் கண்டிப்பா ஒண்ணுதான். நீதிக்கு அந்த தண்டனை ஒன்றுன்னு தான் சொல்லப்படுறாரு. அப்படி இருந்தோம் படிங்க சார். ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் மரணமானது கண்டிப்பா உண்டு. நியாயப்பிரமாணம் கொடுத்த அந்த இடத்துல என்ன ஆச்சு? மரணம் உண்டுதான் போட்டாரு. படிங்க சார். ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாமுக்கு மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களுக்கு என்ன உண்டு? மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு அடையாளமானவன். மரணத்துக்கு என்னன்னா முன் அடையாளமாக யார் இருக்கிறானா? ஆதாம் தான் இருக்கிறாரு. அப்ப 7 முழுக்குன்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப 7 முழுக்கு எதில பார்க்கணும்னா வேதத்தின் சத்தியத்தின் படிதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப முதல் முழுக்குன்னா என்ன நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவின்றதை உணர வேண்டும்ன்றார். நம்ம பாவி, நம்ம சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா முதல் நம்ம என்ன நினைக்க போறோம்னா, உலக ஜனங்கிட்ட போய் சொல்றோம் நம்ம நான் ஒரு பாவி, நீங்களா ஒரு பாவி சொல்ல யாரும் ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. சத்தியத்தை யாரு ஏத்துக்கிட்டாங்களோ, சத்தியத்தைப்படி நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ முதல் அவங்களுக்கு தான் உணர்வு வரும். என்னன்னு பார்த்தா நான் ஒரு பாவி, அது உணர வேண்டியதுதான் படிக்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்ற பாருங்க, சங்கீதம் 51 51 சங்கீதம் 5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். நான் உருவானதே துர்க்குணத்துலதான் உருவாயிருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் பாவத்துல தான் போட்டு. அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பார்த்தா, உருவானதே நான் துர்க்குணமே என்ன ஆச்சு? நான் பிறந்ததே பாவம். நான் பாவம்ன்றத உணர, நான் பாவின்றத முதல் உணர கத்துக்கணும். அதே போலதான் நாட்டத்தை சொல்றாரு, தேவனில் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம். நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்றாரு தாவீது. நீ எல்லாம் கட்ட முடியாதுப்பா, உன் கையில ரத்தம் கையா இருக்குது, அது யாருக்கு சேரும்? பிள்ளைக்கு சேருன்ற போது சொல்றாரு, இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் தேவன், இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம். ஏன்? நான் பாவி. நான் பாவின்றத தன்னை நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும் தான் சொல்றாரு. லூக்கா 18 18 மற்றும் 19 இது வேண்டாம், தப்புதான். இதே போலதான் ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தர் இருந்தார். அவருடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவர்கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி என்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரனுக்கு நான் ரொம்ப முடியாம இருக்கா, அந்த வேலையை நீங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்றப்போ படிங்க சார். மத்தேயு 8 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, நீ போப்பா, நான் வரேன், நான் அவரை நான் குணமாக்குறேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வரதான், நீங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் ஒரு பாத்திரன் அல்ல, நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும், அவன் கண்டிப்பா குணமாயிராங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. நம்ம எவ்வளவோ சத்தியத்தை கேட்டிருக்கோம், ஆனா நம்ம கூட ஒரு சில விஷயத்த நம்ம தடுமாறிடுவோம். இவர் சாதாரண ஒரு புறஜாதியா இருந்தா யாருக்காக கேட்கிறான்னு பார்த்தா, அவரோட வீட்டு ஒரு வேலைக்காரன், இவருக்காக கூட கேட்கல, ஒரு வீட்டு வேலைக்காரனுக்காக என்ன கேட்கிறாரு, நீங்க ஒரு வார்த்தை இங்க இருந்து சொன்னா போதான்னு. அங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? குணமாயிடுவாங்க. இதே போலதான் 2 பேர் தேவாலயத்துல போய் பிரேயர் பண்ண போறாங்க. பரிசேயனும் ஆயக்காரன் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயன் சொல்றாரு, ஆண்டவரே, அவர் வேதத்தை நல்லா தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, நான் எல்லா விதத்திலும் செய்யறேன், ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டு பார்த்தா, இவங்களும் ஒரு கடமைக்காக செய்யக்கூடியது. என்ன காணிக்கை செலுத்துறேன், நான் படி செய்யறேன், எல்லா விதத்திலும் நம்ம செய்யறேன், ஆனா நான் என்ன பண்ண போறேன், யாரும் மாதிரி இந்த ஆயக்காரன் போல நான் இல்லைன்னு சொல்றேன்.
இவரோட ஜபம் இருக்கணும். அந்த ஆயக்காரனோட ஜபம் எப்படி இருக்கு பாருங்க. படிங்க. 18 லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவர் மேல நின்று பார்க்கறதுக்கு கூட யோசிக்கிறார். ஏன்னா ஆண்டவரே தேவனே, நான் என்ன இருக்கிறேன், நான் பாவியா இருக்கேன், நான் மேல நின்று பார்க்க கூட முடியல உங்களை. அப்படி சார் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு மார்பிலே அடிச்சுக்கிறார். நான் ஒரு பாவின்னு சொல்லி மார்பிலே அடிச்சு கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்றார். இவருடைய ஜபம் தான் கேட்கப்பட்டிருக்கு. இவர் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா தன்னை பாவி என்பதை நம்ம ஒத்துக்கொள்ளணும் இருக்கு. நம்ம எல்லா விதத்திலும் டேலண்ட் நம்ம நினைச்சு கூடாது. எந்த விதத்திலும் யாரோட நம்ம கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமா இருக்கக்கூடியது இருக்குது. நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பழைய விசுவாசத்துல தான் இருக்கோம். பெயர் சபையிலாம் இருந்திருக்கிறோம். பெயர் சபைலாம் மொத்தம் சும்மா வார்த்தையின் மூலம் தான் படிக்கிட்டு இருக்கிறார். நம்ம எப்படின்னா இன்னைக்கு சத்தியத்தின் மூலமா வந்திருக்கிறோம். சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். புதிய ஒரு விசுவாசம் வந்திருக்குது. அந்த விசுவாசத்தை பத்தி தான் சொல்றாரு யூதா 3ஆம் அதிகாரம் படிங்க. யூதா 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கருத்துள்ளவாய் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நம்ம என்ன வேண்டும்னா தைரியமா போராட வேண்டும். தைரியமா என்ன போராடணும்? தைரியமா சத்தியத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாவியன், நான் பாவி என்றது முதல்ல ஒத்துக்கொண்டுட்டு அவரோட சத்தியத்தை தைரியமா பேசக்கூடியதா இருக்கணும். அப்ப இவ்வளவு தூரத்து நான் பாவின்னு முடிச்சுட்டோம்னா நாகமன் குணமாயிட்டாரா? ஒரே முழுக்கல குணமாயிட்டாரா? இல்ல. அப்ப இன்னும் இருக்குது, 2வது முழுக்கு இருக்குது. 2வது முழுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஞ்சை. எதுல வாஞ்சியா இருக்குன்னா சத்தியத்துல வாஞ்சியா இருக்கணும், ஆவலா இருக்கக்கூடியதா இருக்கணும். விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வச்சு வெளிச்சம் கிடைக்காது. அதை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சதான் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்ம சத்தியத்தை சொல்லாம கொள்ளாம இருந்துகிட்டு வச்சுக்கலாம், வெளிச்சம் கிடைக்காது. சத்தியத்தை எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சியா இருக்கணும், ஆவல் செய்யக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், பூமிக்கு நீ என்னவா தெரியுங்க, உப்பா இருக்காது. அந்த உப்பு சாபமற்று போகாதபடி இருக்கணும். நம்ம சத்தியத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு சத்தியத்தை எல்லாத்தையும் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சை யார் இருந்தா? ரெபேக்கா இருந்தா. ரெபேக்கா என்னன்னா, உங்களுக்கும் நான் தண்ணி தரும், உங்களோட ஒட்டத்துக்கும் தண்ணி தரும் கூட பார்த்து கேட்டிருப்பீங்க. கிணத்து உள்ள போய் எல்லாத்துக்கும் தண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு வாஞ்சை இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த வாஞ்சையை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தீர்மானத்தோடு ஆவலோட செய்யக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். ஒரு வாஞ்சையா இருக்கக்கூடியதா இருக்கணும், ஞானப்பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். தாய்ப்பால் தான் சுத்தம், எந்த விதமான கலப்படாத தாய்ப்பால். அதுதான், அதனாலதான் தாய்ப்பால் கொடுன்றாரு. அந்த வாஞ்சை இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் சொல்றாரு. சங்கீதம் 91:14 படி. 91ஆம் சங்கீதம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க. என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கவங்க என்ன பண்ணுவாரு? நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் என்ன பண்ண போறாரா? அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். அப்ப எவ்வளவு கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறாருன்னா வாஞ்சை வேணும். அந்த வாஞ்சை எப்படி இருக்கணும்? ஆவல் பண்ணக்கூடியதா இருக்கணும். தேவன் மேல தன்னுடைய பாவம் அறிக்கை பண்ணிட்டா உடனே போக முடியாது. அடுத்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வாஞ்சை வேணும். வாஞ்சை வச்சுட்டா என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடுத்ததுனால உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறாரு. அடுத்தது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கூப்பிடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டால் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், உத்தரவு கொடுப்பேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அவனுக்கு என்ன கொடுக்க போறாரோ? ஒரு ரட்சிப்பை கண்டிப்பா கொடுக்க போற. அந்த ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன இருக்கணும்?
வாஞ்சை வேணும். அந்த வாஞ்சை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த வாஞ்சை எப்படி இருக்கணும்னா ஆவல் இருக்கணும். நான் போய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை பேசக்கூடியதா இருக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் தைரியமா பேசக்கூடியதா இருக்கணும்னு சொல்லிதான் சொல்றாரு. அப்போஸ்தலர் 17:11 படிங்க சார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாகி வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். பார்த்தா அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்ப அப்போஸ்தலர்கள் எல்லாம் பார்த்தா புதிய ஏற்பாடு வந்துச்சுங்களா? இல்ல. அப்ப என்னன்னு பார்த்தா இவங்க பேசிருக்குது. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசின பிற்பாடு அப்புறம் தான் என்ன பண்ணுங்க புதிய ஏற்பாடு வந்திருக்கு. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துக்கிறார். தெசலோனிக்கேயர்களை உள்ளவர்களை பார்த்து எப்படிதான் இருக்கலாம்? நற்குணசாலிகளா இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளை எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா நற்குணசாலிகளா இருக்க வேணும். எதுல வரணும்? வாஞ்சை இருக்கிற நம்ம தினந்தோறும் எதுல இருக்கணும்னா வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். அப்ப அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பைபிள் அன்னைக்கு நம்ம படிக்க போறோம், நம்ம படிக்கணும் நம்ம நினைக்கிறோம்னா அது வாஞ்சை வேணும். அந்த வாஞ்சையோட என்ன பண்ணா தேவன் அந்த இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்தாதான் தொடவே முடியும், இல்லைன்னா போவே முடியாது. படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்படியே போட்டோம். அந்த வாஞ்சையும் ஆவலும் இருந்துச்சுன்னா தேவன் தினந்தோறும் வேத வாக்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது முடிச்சுட்டான ரெண்டாவது முழுக்க முடிச்சுட்டான நாமான் குணமாயிட்டாரா? இல்ல. மூன்றாவது முழுக்க இருக்கு. மூன்றாவது முழுக்க என்னன்னு பார்த்தா பாவத்தை விட்டு விலக வேண்டும். முதல் நம்ம என்ன பார்த்தோம்? பாவத்தை நம்ம ஒப்புக்கொள்ளணும். இரண்டாவது வாஞ்சை வேணும். மூன்றாவது என்னன்னு பார்த்தா பாவத்தை விட்டு விலகுது வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அநியாயத்தை விட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? வெளியேறும். அநியாயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம எப்படி பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்தாப்புலயே ஒவ்வொரு மனுஷன் நடந்துகிட்டே இருக்கிறது. ஒரு டாக்டர் இருக்கிறான்னு சார், டாக்டர் எல்லா நாளும் கோட்டை போட்டுக்கிட்டே இருக்க மாட்டார். அந்தந்த நேரத்துக்கு கோட்டை போடுவார். கோட்டை போடுவாரு, கோட்டை கட்டி வச்சுருவார். கோட்டை போடுவாரு, கோட்டை கழிச்சுக்கிறார். அது மாதிரி நம்ம அந்தந்த முகத்துக்கு தகுந்தாப்புல உலக ஜனங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம நடிச்சிட கூடாதுங்க. அப்ப அநியாயத்தை விட்டு வெளியில வரும். பஸ்ல போனா ஒரு அரசியல் பண்ணா அவர் அரசியல் கூட பேசுற மாதிரி அரசியல் பேசுறது. உலக ஜனங்களோட ஒரு அசிங்கமான திறனை பார்த்தா அவங்க கூட பண்றது. உலக காரியங்களை போதுகிறது. இந்த மாதிரி காரியங்களை நீ போந்துகிட்டு கண்டினா பிரச்சனை கிடையாது. அப்ப நம்ம பாவத்தை விட்டு நம்ம விலகல. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பாவத்துக்குள்ளதான் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரா? பாவத்தை விட்டு நீ வெளியில வரணும்னா நீ வேஷமே போடக்கூடாது. எல்லா இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து அதே தான் நம்ம இருக்குன்னு தான் சொல்றாரு. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வட மாட்டான். ஏன் ஆதாம் படுத்தப்பட்டிருக்குது? முத மறைச்சதே அவர்தான். ஏன் பார்த்த இந்த படத்தை சாப்பிட்டப்போ ஆதாம் என்ன சொன்னார்? நீங்க ஒரு சிரி கொடுத்தீங்கல, அந்த சிரி தான் பண்ணார். அந்த ஸ்திரீகிட்ட கேட்கிற, ஏமா நீ சாப்பிட்ட? நீங்க அனுப்பிச்சு சாப்பிட்டோம். அதுதான் அன்னைக்கு என்ன பண்ணா தன்னுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணல ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாலும் ஏதாவது ரூட்டே வேற மாதிரி மாத்தி செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. செய்யாம ஒத்துக்காதனால தன் பாவங்களை என்ன பண்ணும்? மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். தன்னோட பாவத்தை நம்ம அவற்றை அறிக்கை கொடுக்கணும். அறிக்கை கொடுத்துட்டா பார்த்தா எல்லா விதத்திலுமே நம்ம மோசம். பேட்டரி லோட் அப்படிங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த டாக்டர் போட்டு போறவங்கலாம் ஒத்த வேஷம் போடாதபடிக்கு தேவனுடைய நன்மையின் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்மளுடைய மனம் எப்படி இருக்குமா? பகுத்தறிவுள்ளதா இருக்கணும், புதிதாகக்கூடியதா இருக்கணும். அப்ப புதிதாகக்கூடிய அளவுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை அழிக்கப்படணும், இரண்டாவது வாந்தியா இருக்கக்கூடியதா இருக்கணும், மூணாவது என்ன இருக்கணும், எல்லாத்தையும் விலகக்கூடியதா இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம போனதா நம்மளுடைய மனம் என்ன புதிதாக கூடியதா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த மூணாவது முழுக்க முடிச்சோம்னா நாம குணமாயிட்டா இல்ல. இப்ப இன்னும் எத்தனை முழுக்க இருக்குது? 4 முழுக்க இருக்குது. அப்ப என்னன்னு பார்த்தா 4வது முழுக்க என்னன்னு பார்த்தா ஞானஸ்நானம். நம்மளுடைய பாவங்கள், ஆசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் பார்த்தா சிலுவையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருந்துட்டாரு. அப்ப ஞானஸ்நானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசுறது ஒரு லைசன்ஸ் மாதிரி, அவங்களுடைய சபைக்கு வரக்கூடியதுக்கு ஒரு லைசன்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா ஒரு மனப்படக்கூடியவரா இருக்கிறார். அவருடைய சிந்தை நமக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அவரோட ஐக்கியம் கொள்ள வேண்டும் பண்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் ஒழுங்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். தண்ணீரால் முழுவதும் நம்ம என்ன ஆகிறோம்? சுத்திகரிக்கப்படுறோம். சுத்திகரிக்கப்பட்டது என்ன பண்ணா பரிசுத்தமாக்கப்படுதல் மட்டுமோ அதே பேர் சொல்ற பாருங்க. 3:21 படிங்க சார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுகை நீக்குதலாய் இல்லாமல். ஞானஸ்நானம்ன்றது சும்மா சாதாரண தண்ணியில போடுறது, நம்மளுடைய மாம்சத்தை அழுக்கு போக்குறதுனால கிடையாது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது மாம்சத்தை போக்குறதே இல்ல, தேவனோட நம்ம என்ன பண்றோம்? நல் மனசாட்சி பற்றி உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கு. அப்ப அந்த உடன்படிக்கை பற்றாதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவனோட ஐக்கியத்தை நம்ம சேரப்படுறோம் சொல்றாரு. அதான் அடுத்த படிங்க சார். 5ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப நம்ம பலியினால நம்ம அவரோட உடன்படிக்கை பண்றோம். அப்ப உடன்படிக்கை பண்றதுக்கு என்ன பண்ணா நம்ம பரிசுத்தவான்களாக பரிசுத்தவான்களாக என்ன பண்ணலாம்? அவரோட நம்ம ஐக்கியத்தை நம்ம வேற பார்க்கறாங்க. அப்ப கலாத்தியர் படிக்கணும். கலாத்தியர் 3:27 படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ நம்ம ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார்கள். அத்தனை பேர் நம்ம அவரோட ட்ரெஸ் நமக்கு அவரே அவரோட ட்ரெஸ்ஸை நம்ம என்ன பண்றாரு கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப ஞானஸ்நானம் பார்த்தா அவரோட ஐக்கியத்தை போறோம், அவரோட சிந்தையை நமக்கு கொடுக்குறாரு, அவரோட உடன்படிக்கையை நம்ம பண்ணக்கூடியதா இருக்கிறோம். அவ குடிச்சது என்னன்னு பார்த்தா கிறிஸ்துவே நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவே கொடுத்தாரு. எத்தனை வரைக்கும் பார்த்துட்டு எத்தனை முழுக்க பார்த்தோம்? 4 முழுக்க பார்த்தோம். இப்ப 4 முழுக்க பார்த்தோம்னா நாம குணமாயிட்டா இல்ல, இன்னும் 3 முழுக்க கூட சொல்லிக்கிறார். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏச்சு நம்ம பார்க்கிறோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 4 முழுக்க போட்டு குணமாயிட்டோமான்னு பார்க்கிறோம், இன்னும் குணமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து 5வது முழுக்க பார்க்கணும். 5வது முழுக்க என்ன பண்ணா செய்த பொருத்தனைகளை நம்ம நிறைவேற்றக்கூடியதா இருக்கும். என்ன நிறைவேற்றக்கூடியதா இருக்கும்? நம்ம என்ன பொருத்தனை செய்யறோம்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். அவர் என்ன சொன்னாரோ அதபடிதான் நம்ம நடக்கும். எத்தனை கிளாஸ் நம்ம நடந்துருக்கு பார்த்தா அவர் சொன்னதான் நடக்கும். இப்ப நம்ம அதன்படி நடக்கக்கூடிய இருக்கணும். வாஞ்சை எந்த விதத்துல வாஞ்சை இருக்கிறோமோ அந்த வாஞ்சை இருக்குன்னா அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கக்கூடியதா இருக்கணும். என்ன பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எவ்வளவு ஆசைகள் இருக்குது, உலகபரமான ஆசை, உலகபரமான செயல்கள், உலகபரமான இச்சைகள் எல்லாமே இருக்குது. இது பிடிச்சமானதா இருக்குதா? எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு விட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன உங்களுடைய விருப்பம் தான் எனக்கு இருக்குது. அப்ப நம்மளுடைய இருக்கிற எல்லா விதமான இச்சையும் நம்ம பிடிச்சதப்ப நம்ம என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. அவருடைய சிந்தையை நம்ம கொடுக்க மாட்டாரு. 30
என்னாகமம் 30:2 ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நிபந்தனை நம்ம சொல்லியாச்சு, தேவன் நம்ம சொல்லிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்னா சொல் தவறவே கூடாது. அதை வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா செய்ய முடியாதா இருக்கணும். அதே போல பிரசங்கி சொல்றாங்க, பிரசங்கி 5:4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டா. தேவனுக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டுட்டோம்னா அதை என்ன பண்ணணும்? செலுத்தணும். அதை செலுத்துறது என்ன பண்ணணும்? லேட்டாக கூட தாமதியாதே. அப்படியே சார், அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நாம என்ன சொல்லிட்டோமோ, தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோமோ, அதை நேர்ந்து உடனே செய்யப்படுது. 5 போட்டாச்சு, 5 நம்ம கரெக்டா செஞ்சுட்டோமான்னு தான் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம 5 பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா ஒப்பு கொடுத்துடணும். அப்ப 6வது முழுக்க ரொம்ப ஒரு முக்கியமான முழுக்கா இருக்கு. 6வது முழுக்க என்னன்னு பார்த்தா, அன்பிலே பூரணப்படக்கூடிய நம்மளோட எல்லா விதமும் கரெக்டா இருக்கு, நம்ம எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டோம். அன்பு இல்ல, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. கலாத்தியர் 5:22 மற்றும் 23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது எல்லாமே நம்மளுடைய இருக்கக்கூடியதா இருக்கணும். மத்திய 7:18-20 இருக்கு. மத்திய 7ஆம் அதிகாரம் மத்திய 7:18-20 மட்டும். மத்திய 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மனுஷன் கெட்ட குணத்தை காமிக்க மாட்டான். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டான். மனுஷன் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டான். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவறான ஒரு மனுஷனுடைய குணத்தை எப்படி கேரக்டர் மூலமா காமிச்சிடும். அப்ப நம்மளுடைய என்ன எதிர்பார்க்கிறாரு பாத்தீங்கன்னா, அன்புன்ற கனி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இதுல எல்லாத்தையும் இச்சடக்கத்தோட நம்ம இருக்கக்கூடியதா இருக்கிறார். அப்ப அன்புல 3 விதமான அன்பு இருக்கிறார். அது என்ன அன்புன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் 3 விதமான அன்பு. முதல் அன்பு பாத்தீங்கன்னா பீரியா அப்படின்ற ஒரு அன்பு. இது யாருக்கு பாத்தீங்கன்னா, பறவைகளுக்கு, அனிமல்ஸ்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கிறார். 2வது அன்பு பாத்தீங்கன்னா ஏரோஸ் அப்படின்றது. இது யார் பார்த்தா கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு அன்பு. 3வது அன்பு தான் ரொம்ப ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. ஆபேல் பார்த்தா சத்துருவையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பு. இது அவ்வளவு ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கக்கூடிய இந்த பழக்கம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொள்வார். தேவன் நம்ம மேல வச்சு கொடுக்கிற அன்பை தன்னுடைய குமாரன் மூலமா கொடுக்கிறார். அப்ப என்ன கொடுக்கிறார்? அந்த குமாரன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா பாக்க. அப்ப ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3க்கும் நம்ம மேல வச்சு கூடிய லவ், உண்மையான லவ். அதான் சொல்றாங்க, நம்முடைய ஒரே குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தரி இவ்வளவாய் அப்படின்றார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு சொன்னார். இதோட ஒரு அன்பு, பெரிய அன்பு எங்கே இல்லை. தன்னுடைய பிள்ளையவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு ஃபுல்லா முடிச்சார். இதை விட வேற ஒன்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லைன்றாரு. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறாரு, காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்தார். தேவன் எப்படி கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரோ
அதே போல இவர் என்ன பண்றாரு, தனக்காக தன் ஜீவனை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம செஞ்சுட்டாரு. தீத்து தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு தூரம் நம்ம செஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு பக்தி வைராக்கியம் உண்டு பண்ண செய்யறாரு. நம்ம என்ன பண்றாரு, சுத்திகரிக்க பண்றாரு. சுத்திகரித்து நமக்காக என்ன பண்றாரு, தம்மை தாமே எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சார். ஏன்னா அவருடைய அன்பு எந்த விதத்திலும் குறையவே இல்லை. தேவனுடைய திட்டங்களை எல்லாத்தையும் வாங்கின உடனே அவருடைய இருக்கக்கூடிய ஆசைவாசிகள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உலகத்துல வந்துட்டார். வந்த உடனே நம்ம அவருடைய அன்பு காமிச்சிட்டோமா? நம்ம காமிக்கல. அந்த அன்பை எப்படி காமிக்கிறாரு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளே நமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு காமிக்கிறாரு. அப்ப 6 முழுத்து போட்டாச்சு. அந்த 6 முழுத்து போடும்போது தான் சொல்றாரு, இன்னும் குணமே ஆகல. யாரு? நாம குணமே ஆகல. இன்னும் ஒரே முழுக்க இருக்கு. இத முழுக்க போட்டோம்னா நம்ம எப்படி குணமாயிரும் சொல்றாரு. அப்ப 7வது முழுக்க பாத்தீங்கன்னா மத்திய 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், முடிவு பந்தயத்திலே நிலை நிற்பவனே சொல்றாரு. வாசனம் படிக்க சார். மத்திய 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நிலை நிற்கக்கூடியதா இருக்கணும். தேவனுடைய சத்தியத்துல எப்பொழுதும் நிலை இருக்கணும். ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப அன்பின் ஆவியா ரொம்ப இருப்போம், உற்சாகத்தோட இருந்திருப்போம். திடீர்னு காரணமா போயிடும். அப்ப சத்தியத்துக்குள்ள இருப்போம், சத்தியத்துல கொஞ்ச நாள் இருப்போம், வார்த்தையா இருப்போம், அப்புறம் என்ன ஆயிடும், போயிடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்றதுனாலதான் வாஞ்சையா இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, முடிவு பந்தயத்தில் நம்ம என்ன நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன பண்றான்னா புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. நம்ம இருக்கக்கூடிய பழைய எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். எப்படின்னா குஷ்டமா இருந்து நம்ம போக முடியாது. குஷ்டமா இருந்துட்டு அந்த குஷ்டனுடைய பாவத்து மணி இருந்தாவே நம்ம எங்க போக முடியாது, தேவன்கிட்ட போக முடியாது. அப்ப நம்ம இருக்கக்கூடிய குஷ்டனுடைய பழைய சேவை எல்லாமே ஒழிஞ்சிட்டு என்ன போயிடும், எல்லாம் புதிதாகி போகக்கூடிய அளவுக்கு நம்ம போகணும். அவருடைய போகணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா போகணும். அப்ப அதுக்குதான் ஆசாரப்படத்தை நம்ம காமிச்சாரு. ஆசாரப்படத்துல பார்த்தீங்கன்னா பழையாளத்துக்கு முன்னாடி பிரகாரம் இருக்குது. பிரகாரத்துக்கு வெளியில தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப பிரகாரத்துக்குள்ள ஒவ்வொரு போகணும். பிரகாரம் இருக்குது, படிப்படம் இருக்குது, தண்ணீர் தொட்டி இருக்குது, முதல் திரை இருக்குது, பரிசுத்தலம் இருக்குது, 2ஆம் திரை இருக்குது, கடைசி என்ன இருக்குன்னா மகா பரிசுத்தலம். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடிய அளவுக்கு போகணும்னா 7 ஸ்டெப் இருக்குது. அந்த 7 ஸ்டெப்புக்குள்ள எல்லாத்தையும் நம்ம பாவங்கள் எல்லாமே சுத்தமாக்கி அங்க போகணும். அங்க போனாதான் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனி உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, மகிமை வேற. பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. மருத்துவம் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். நம்ம எப்படி இருக்கணுமோ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வார்த்தையா இருக்கக்கூடியதா நம்ம போகக்கூடியதா இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 மற்றும் 49ஆம் வசனங்கள். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் ஆயிடுச்சு, விதைக்கப்படக்கூடியதா இருக்குது. ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமுக்கும் ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. மேலும் மன்னானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். நம்ம அணிந்திருக்கக்கூடிய மன்னானுடைய சாயலை நம்ம அணிந்திருக்கணும். அவருடைய அணிந்திருக்கக்கூடிய வானவருடைய சாயலை நம்ம அணிந்திருக்கக்கூடிய. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா எல்லா விதத்திலும் ஒரு வாஞ்சையா இருக்கக்கூடியதா இருக்கணும். ஆகியும் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையா இரு. ஆகிலும் மரண பரியந்தம் நம்ம எப்படி இருக்கணும்,
உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு? அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அவ உண்மையா இல்லைன்னா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் ஜீவ கிரீடத்தை தராது. உண்மை இல்லைன்னா ஜீவ கிரீடம் கிடையாது. அப்ப 6 மணிக்கு முடிச்சுட்டு முதல்ல சொல்றாரு 5 மணிக்கு பண்ணாச்சு ஏன் சிறந்தா கிரீடம் கிடைக்காது. இன்னும் 6 போடப்படும் ஏதிக்கப்படும். என்னப்பா இன்னும் அப்படியே தான் சார், ஒரே ஒரு பொருள் மட்டும் தான். இதுல மட்டும் அந்த மரண பதத்துல மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்ச போகுது? ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கப்படுது. படிங்க சார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ ஒரு சூழ்நிலை இருந்தோம், சிலுவையில் மரண பந்தமும் இருந்து என்ன பண்ணுகிறார்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தப்பட்டார். தேவன் வந்து சொன்ன வார்த்தையை வாங்கி கொண்டு உடனே தன்னை தாழ்த்திட்டு வராது. யூதாசத்தை கட்டி பிடிக்கிறாரு, தாழ்த்துறாரு, தலைமை காமிக்கிறாரு, அடிக்கிறாங்க, தன்னை காமிக்கிறார், கொட்டுறாங்க, தன்னை தாழ்த்துறாரு, அறையிறாங்க, அப்படியே தாழ்த்துறாரு. தாய் மூஞ்சிலே தூக்குறாங்க, தாழ்த்திதான் இருக்கிறார், தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். சிலுவையில இருக்கும் போது கூட அவதூறான வார்த்தைகளை பேசுறது கூட தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கிறார். தேவனை கடைசியா சொல்லிட்டு என்னுடைய ஆவியை நம்பப்பட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை தலையிடம் தாழ்த்தி கொடுக்கிறார். நம்மளும் அதே போலதான் எல்லா விதத்திலும் நம்ம தாழ்த்தப்படுகிறார்கள். அப்ப நாம அந்த ஒரு சிறு பொண்ணை வார்த்தையை கேட்டுட்டு முடியாது சொல்லியிருந்தாங்க என்ன இருக்கும்? புசுமணமா இருக்க. நம்மளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சக்திகள் கொடுக்கப்பட்டுட்டா இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டு நம்ம எல்லா விதத்திலும் கொஞ்சம் ஒரு சூழ்நிலை மட்டும் நம்ம மாறிடக்கூடாது. எல்லா விதத்திலும் நம்ம தன்னை தாழ்த்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். லூக்கா 12 படிங்க சார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆகிலும் நான் ஒழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறது. இந்த மாதிரி நெருக்கங்கள் வரதாசி நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்கள், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வரதான் செய்யும். அவருக்கு எப்படி நெருக்கப்பட்டிருந்தாரோ நம்மளும் அதை நெருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவன் அடிச்சு கொடுக்கிற பின்பற்றுபவர்களா இருக்கணும். இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? சந்தோஷமா இருப்போம். கேஆர்சி செஞ்ச மாதிரி நம்ம வாங்கிட்டு இதெல்லாம் போன வாங்கிட்டு இருக்கா நமக்கு என்ன வந்துடும்? அவர்கிட்ட போன புத்தகம் வந்து நமக்கும் பல விதமான பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்துடும். அது நிலையில்லாம வந்துட்டே இருக்கும், பரபரப்பே வந்துடும். ஆனா இது அப்படி கிடையாது. இவரு சொல்லக்கூடியது என்னன்னா பாடுகள், கஷ்டங்கள், பயிர்கள் நான் உனக்கு வேண்டியது ஒரு சாணம் உண்டு, அது முடியவரும் நாம் எப்பொழுதும் நெருக்கப்படுகிறது. இந்த மாதிரி நெருக்கத்தை தான் தேவன் கொடுப்பார். இந்த மாதிரி நெருக்கத்தை தான் நம்ம கேட்கணும் தேவன்கிட்ட. நம்ம எவ்வளவு ஒரு ஸ்டெப்பா நம்ம போறோம் அவர் நெருக்கத்துல இருந்து, அவர் அடையக்கூடிய ஒரு சாணங்கள் இருந்து முழுமையா நம்ம அடைய போறோம் சொல்றாரு. படிக்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. நமக்காக பாடுபட்டுகிறார். அவருக்கு பாடுபடணும் அவசியமே இல்லை. உலகத்தின் ராஜா. ஏன்னா அவருடைய அப்பா சொல்லிட்டார் நீ போடு. ஏன்னா அவர் பிள்ளைங்களை வச்சு ஒரு அன்பை விட நம்ம மேல ஒரு முழுமையான ஒரு அன்பை வச்சுக்காரு. அதான் சொல்றாரு கிறிஸ்து உங்களுக்காக நமக்காக தான் பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. அவருடைய அடிச்சுவடை நம்ம ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதே ஒரு தொடர்ந்துதான், ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு தேவன் வந்து ஒரு அழைக்கப்பட்டதே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். படிங்க சார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போகலாம். மாதிரியை பின்வைத்து வச்சிருக்கிறார். இப்ப என்னன்னு பார்த்தோம்னா நீதிமொழி 14:32 வருஷத்துல பலவான்களை பார்க்கல முடியாது. அப்ப நீடிய சாந்தம் உள்ளவன். இப்போ நாம அந்த பொண்ணு சொல்லாம சொல் பேச்சு கேட்காம இருந்தாரு குணமாயிருப்பாரு, குணமாயிருக்க மாட்டார். படிங்க சார், படிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். இவர் யாரு? ஒரு ராஜாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டில் இருக்கக்கூடிய அந்த தகுதியை நம்ம வச்சு இருந்திருந்தான்னு பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் இருப்பேன், அந்த விட்டு நான் இறங்காம ஒரு உத்தமன் ஆயிருப்பாரா? ஆமாம். பலவானிகளை பார்க்கலும்
நீதி சார்ந்த உள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த பொண்ணுகிட்ட போய் நலம் செய்ய முடியாது. நீ வேலைக்கார பொண்ணு, நீ வேலைக்கார பொண்ணு போய் செருப்பு வச்சு கேட்டு நான் போகாம இருக்கிறேன்னா குடும்பம் தீர்ந்துருக்குமா? இல்ல. தன் மனதை நம்ம அடக்கக்கூடிய ஒரு எல்லா ஒரு சூழ்நிலைகளும் நம்ம எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவ போல நம்ம இருக்கணும் கூட. அவர் கிறிஸ்து எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தினாரு, அதே போலதான் நம்மளும் தாழ்த்தக்கூடியதா இருக்காரு. லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த பொண்ணு யாரை அடையாளப்பட்டது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் எவ்வளவு சத்திய வார்த்தைகள் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஒரு சிறுமந்தையை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு சத்தியங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். நம்ம சத்தியத்தை நம்ம எல்லாம் வாங்கி கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7 முழுக்கு போடக்கூடியதா இருக்கணும். அப்ப ஒவ்வொரு முழுக்கும் நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா தன் பாவை என்றது உணர வேண்டும். அப்ப நம்ம சத்தியத்தை வாங்கி கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கக்கூடியதா இருக்கணும். கிறிஸ்து என்ன சொல்றாரோ கிறிஸ்து அடிச்சவர்களை நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருக்காரு. முதல் முழுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் பாவி என்றதை நம்ம உணர வேண்டும். எல்லா விதத்திலுமே நம்ம என்ன பண்ணணும்? போத தன்னை ஒப்பு கொடுக்கணும். தன் பாவி என்றதை உணரக்கூடியதா இருக்கணும். உணர்ந்துட்டா மட்டும் போதாது. அப்ப சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப சத்தியத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா அந்த சத்தியத்துல எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்கணும். வாஞ்சையா இருந்து நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன், நான் மட்டும் தான் படிப்பேன், நான் மட்டும் தான் சத்தியம் சொல்லுவேன், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைச்சா அந்த வாஞ்சை கிடையாது. வாஞ்சை இருக்கணும். ஆவணம் சத்தியத்தை மற்றவங்க சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். ஐயா சொன்னா அடி போட்டவங்க அடிச்சவங்க எதை படிக்கணும் அது பின்மாறி இருக்கக்கூடாது. அது வாஞ்சை இல்லாம போயிருக்காது. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா பாவத்தை விட்டு நம்ம விலகக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டு நம்ம அடையக்கூடாது. கிறிஸ்து எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாலோ அதே போல நம்மளும் இருக்கக்கூடியதா இருக்கணும். அப்ப ஞானஸ்நானம் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம்? செய்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியதா இருக்கணும். தேவனுக்கு நம்ம என்ன ஒப்பு கொடுத்துட்டோமோ அந்த ஒப்பு கொடுத்தபடி நம்ம நடக்கக்கூடியதா இருக்கணும். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் கனிகள் இருக்கக்கூடியதா இருக்கணும். எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? எனக்கு மட்டும் போதும், என் குடும்பம் மட்டும் போதும் நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்ப ஆவியின் கனிகள் எல்லா விதத்திலும் நம்ம காமிக்கக்கூடியதா இருக்கணும். இந்த இருக்க வேண்டியதான். ஏழாவது முடிவு பொருத்தத்தில் நம்ம என்ன இருக்கணும்? எந்த விதத்தில் சத்தியத்தில் நம்ம போகாதபடி சத்தியத்தின் வழியே நம்ம நினைத்திருக்கக்கூடியதா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு ஜீவன் இருட நம்ம கண்டிப்பா உடனே சொல்லிக்கிறாரு. 7 முழுக்க நம்ம போடுறோம். நம்ம இந்த இதுல 7 முழுக்கல எத்தனை முழுக்க நம்ம போட்டிருக்கிறது? நாமே நடக்கக்கூடியதா இருக்கிறது. பொறுமையோடு கேட்டாலும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாகமானம் 7 முழுக்கள் என்ற ஒரு சத்தியம் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்கணும். அந்த சம்பவத்தை நமக்கான பாடம் இல்லைங்களா? முன்பு எழுதியிருக்கிறவெல்லாம் யாருக்கு போதனையா இருக்கு? முடிவு காலத்தில் கூட நமக்கு போதனையா இருக்குன்னு சொல்லுவாங்க. தேவ வசனத்தினாலே இருந்தாலும் ஆராதனையினாலும் பொறுமையினாலும் நாம் நம்பிக்கை உள்ள இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நாகமான் 7 முழுக்கள் குஷ்டம் அப்படின்னு அடையாம இருக்கு. பாவம் இல்லைங்களா? அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா 7 முழுக்குகள் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா 7 படிகள் இருக்கு இல்லைங்களா? நாகமான் அவருடைய குஷ்டத்திலிருந்து நீக்குவதற்காக யோர்தான் நதியெல்லாம் 7 தான் விழுந்தார். அதே போல பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உடல் சொந்தக்காக மாறணும் அப்படின்னா 7 படிகளிலே நமக்கு தேவையாக வச்சுருப்பாங்க. எங்களோட முதல் படிகளே 2, 3, 4 கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கணும். 6ஓட டிபார்ட் இல்லாமல் கரெக்டாக இல்லைங்களா? முடிவு வரையும் நிலைநிற்பா ரசிக்கப்படுவான்னு சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அந்த முடிவு வரையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அடிச்சொல்லை பின்பற்றி நம்ம நடந்து போனால்தான் நம்ம விளையாட முடியும். அவரோட கூட நம்ம காலேஜ் செய்த அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் பண்ண சரிங்களா? சரி, இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு தெரியுமானா தெரியாது இல்லைங்களா? ஸோ ஒரு சிலராக உங்களை அழைச்சலாமல் இருக்க நம்ம சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி வராது சொல்லி பார்க்கணும். நம்ம எத்தனை பாடம் பார்த்துருக்கோம்? நம்ம செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வாரத்துக்கு மேலே வச்சுக்கணும். 33வது வாரம் 34வது சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் நம்ம எத்தனை பார்க்கணும்னா வேதத்தின் அடிப்படையில் தான்.
யாரும் சொந்த கருத்துக்களையும் சொந்த பொருட்கள் என்று சொல்றது வேதத்தின் வசனங்கள் அடிப்படையை கொண்டு சத்தியத்தின் வரைகளை சத்தியம் மொழி எழுதியாக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சத்தியமும் பார்த்துருக்கோம். இதில் எல்லா முக்கியமான அடிப்படை வேத பாடல்கள் ஒரு அடிப்படையான முக்கியமான பாடல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாம் ஆத்மா என்ன நரகம் பிரித்துவம் எல்லாம் அந்தி கிறிஸ்து இரண்டாவது வகை கூட நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத சத்திய விஷயங்கள் நம்ம இருக்காது. தேவன் நமக்கு வெளிப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா அந்த 1,44,000 பேர்ல ஒருத்தர் மாறணும் அப்படிங்கிற கடைசி கொஞ்சம் இருக்கக்கூடிய முடிவாளர்கள் கொஞ்சம் வாய்ப்புகளை நம்ம வழிநடத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை சத்திய பாடங்கள் இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒரு சில பாடங்கள் தான் அந்த பாடங்களுக்கு நம்ம இந்த கூட நீங்க முழுமையாக கேட்கிற கூட நம்ம கூட கேட்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியம் வச்சுக்கிட்டு தேவன் தான் நமக்கு எதிர்ப்பு செய்வார்கள். நம்ம ஜபத்தில் கூட நம்ம நிறைவு செய்யலாம். நம்ம ஜபத்தில் நமக்கு ரிச்சர்கள் கூட நம்ம ஜெபம் செய்வோம். மகாக்கிழமை மனமும் விளக்கம் நிறைவே வாழ்க்கையாவே அப்பா உடைய குமாரே சுஸ்தமாக துதிகளை அப்பா கடந்த நாள் இந்த நாள் வரை உங்களுடைய கண்மணி கூட பரவாயில்லைக்காக உங்களுக்கு செஞ்சோம் சத்திய வசனங்களை கொடுத்துருக்காங்க. இதை குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் கூட எங்கள் சகோதரர்களை கொண்டு சேர்த்து கூட்டி இதோ நாங்கள் மாடி உங்களோட சத்தியத்தை யாருக்கும் தெரியாத இந்த மகத்துவமான பரிசுத்தத்தை நீங்கள் கூட்டி வைத்தாலே அதற்காக உங்களுக்கு செய்திருக்காங்க. இது சத்தியத்தை அறிவோம் சத்தியம் கூட அதை சத்தியத்தை ஒரு காலமாய் மறுபடிக்கு எங்கள் மன இதயமாக அவங்க பலத்தை வைத்து நாங்கள் இன்னும் மறுபடிய பலத்தை அவை வேணாக இருந்து எங்களுடைய இருக்கின்ற அந்த பிரஸ்தாவின் அதிகமாக இருந்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சுடைய அப்பனே அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த காலத்திலே நாங்கள் அதிகமாக 30-100 எங்களுக்காக இருக்கக்கூடிய சினிமா கூட தெரிந்து கொள்ளுடைய அப்படி பாவங்கள் குச்சுமுறை அனைத்து மனிதர்களாக தெரிந்து கொள்ளுடைய மேலும் தகப்பனே இதை வரக்கூடிய இருக்கிற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துள்ள நாங்கள் இப்படி அழிச்சோடுகளை பின்பற்றி நாங்கள் அழகாக பேசுமாக அப்படி வசதி பலன் அதிகமாக தெரிஞ்சவங்க அப்படி மீதியான நேரங்களை காலம் பார்க்க தகப்பனே அப்படியாக நாங்கள் கேட்ட கொண்டாட்டங்கள் அனைத்தையும் நாளும் முழுவதும் சிறிய விவதிகள் நல்லதாவே ஒரு கிறிஸ்துவ நன்றி வாழ்க்கை இப்போது ஒரு தந்து சொல்வதற்கும் நன்றி வாழ்க்கை